அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே மத்திரிக்கிறோம் பரிசுத்த பிதாவே சோதரம் ஆவியானவரே சோதரம் ஏசு ராஜாவே சோதரம் 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 பைஷலாட மக நன்றி தகப்பனே மக நன்றி தகப்பனே மக நன்றி தகப்பனே நம்முடைய கிருபை பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது பரிசுத்த பிதாவே சோதரம் ஹல்லேலூயா அல்லாண்டவரே சோதரம் தோதரம் 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 Zabay, 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 Zabay. அல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே பைஷலா சோதரம் 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 கருவில்லவரே மத்திரிக்கிறோம் தகப்பனே மத்திரிக்கிறோம் பரிசுத்த பிதாவே சோதரம் ஆவியானவரே சோதரம் அல்லாண்டவரே சோதரம் 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 மகிமையானவரே சோதரம் 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 கிருபையுள்ளவரே சோதரம் இரக்கமுள்ளவரே சோதரம் தயவுள்ளவரே சோதரம் மேசனதா சோதரம் 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 பைசலா சோதரா கிருபையுள்ளவரே சோதரா அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் அல்லாண்டவரே சோதரம் தூய தூய தேவனை நான் போற்றியே புகழ்ந்திடுவோம் தூய தூய தேவனை நான் போற்றியே புகழ்ந்திடுவோம் பாவக்கரைகளும் நீக்கினதா சோதரிப்போம் என்றும் சோதரிப்போம் பாவக்கரைகளும் நீக்கினதா சோதரிப்போம் என்றும் சோதரிப்போம் சாபங்கள் போக்கி தம் சொந்தமயமைய சேர்த்த தமன்பர் எண்ணிடுவோம் சாபங்கள் போக்கி தம் சொந்தமயமை சேர்த்த தமன்பதை எண்ணிடுவோம் தூய தூய தேவனை நாம் போற்றியே புகழ்ந்திடுவோம் தூய தூய தேவனை நாம் போற்றியே புகழ்ந்திடுவோம் வியாதியில் பரிகரியானவரே
சோத்தரிப்போம் என்றும் சோத்தரிப்போம். வியாதியில் பரிகாரியானவரே போம் என்றும் சோத்தரிப்போம். சோதனை வேதனை நேர்ந்தைய வேளையும் சோதரியாதம் காத்தனரே. சோதனை வேதனை நேர்ந்தைய வேளை சோதரியாதமை காத்தனரே. தூய தூயதே ஏற்றியே புகழ்ந்திடுவோம். தூய தூய தேவனை நாம் போற்றி ஏற்றியே புகழ்ந்திடுவோம். ஆவியில் பாடியே ஆகமகிழ்ந்தே தோத்தரிப்போம் என்றும் தோத்தரிப்போம். ஆவியில் பாடியாக மகிழ்ந்து தோத்தரிப்போம் தரிப்போம். மேலோக பாக்கியமே நெடுவேளையில் மாபரமானந்த் பங்கிடுதே. மேலோக பாக்கியமே நெடுவேளையில் மாபரமானந்த் பங்கிடுதே. தூய தூய தேவனை நான் போற்றி ஏற்றியே புகழ்ந்திடுவோம். தூய தூய தேவனை நான் போற்றி ஏற்றியே புகழ்ந்திடுவோம். ஆத்துமனேஸ்வரே வந்திடுவாம். தோத்தரிப்போம் என்றும் தோத்தரிப்போம். ஆத்துமனேஸ்வரே வந்திடுவாம். தோத்தரிப்போம் என்றும் தோத்தரிப்போம். பூரண நேகிடுவோம். நித்திய பேரின்ப ராஜ்யத்தில் வாழ்ந்திடவே. பூரணமாய் பரந்தேகிடுவோம். நேஜத்தில் சேர்ந்திடவே. தூய தூய தேவனை நாம் ஏற்றியே புகழ்ந்திடுவோம். தூய தூய தேவனை நாம் போற்றி ஏற்றி புகழ்ந்திடுவோம். அல்லாண்டவரே சோதரம் 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 பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। आशीर्वादपट्ट महिमा நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். इस आशीर्वाद पाए हुए अच्छे समय के लिए हम आपके धन्यवाद की स्तुति करते हैं। பாதத்தில் அமர்ந்திருந்து हे प्रभु इस दिनों में आपके चरणों में इंतजार करके பெற்றுக்கொள்ளும்படியாய் आपके रखे हुए आशीर्वादों को प्राप्त करने के लिए இரக்கத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். आपने किए हुए बड़े उपकारों के लिए आपके धन्यवाद की स्तुति करते हैं। ஜெபத்தை பொறுப்பெடுப்பீராக. हे प्रभु इस प्रार्थना को आप जिम्मा लीजिए। சமூகத்திலே காத்திருந்து आपके समूह में इंतजार करके மனுஷன் பலனடைய और बेहतरी मनुष्य बल पाने के लिए மனுஷன் பெரிதாக்கப்பட और प्रत्येक दिन मनुष्य नया बनने के लिए अभिषेकத்தை பெற்றுக்கொள்ள और नया कृपा अभिषेक प्राप्त करने के लिए अनुग्रह பண்ணுவீராக. परमेश्वर अब अनुग्रह कीजिए ஜெபத்தை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் और पूरी रीति से आप प्रार्थना को जिम्मा लीजिए। நாமத்தினாலே यीशु के नाम से நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता। आमीन आमीन हालेलुया हालेलुया। ஜெபத்தோட்ட ஜெய கீதங்கள் பாடல் எண் 34வது பாடல். என்னை தேடி இயேசு வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.
நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும். உரிமையை எனக்கு தந்தீர், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.
कीर्तनकार के गीत की किताब पर गीत नंबर है 83, मेरा शामर जो यीशु क्रिस्त है। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। वो मेरी ज्योति है, मेरा उद्धार भी है। वो मेरी ज्योति है, मेरा उद्धार भी है। वही है जीवन और पल भी है, वही है जीवन और पल भी है। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। दुश्मन जब मुझको खा जाने को आए, दुश्मन जब मुझको खा जाने को आए, ठोकर खाकर वो गिर जाए, ठोकर खाकर वो गिर जाए। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरे विरुद्ध अगर आए सेना भी, मेरे विरुद्ध अगर आए सेना भी, डर नहीं दिल में निश्चित हूँ अभी, डर नहीं दिल में निश्चित हूँ अभी। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। संकट के दिन में मंडप में अपने, संकट के दिन में मंडप में अपने, छुपा रखेगा सब संभालेगा, छिपा रखेगा सब संभालेगा। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरे शत्रु के आगे वो मेरे, मेरे शत्रु के आगे वो मेरे, सिर को ऊंचा जय कर देता, सिर को ऊंचा जय कर देता। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरे शत्रु के आगे वो मेरे, मेरे शत्रु के आगे वो मेरे, सिर को ऊंचा जय कर देता, सिर को ऊंचा जय कर देता। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। मेरा शामर जो यीशु क्रिस्त है, उसमें सब कुछ मैं कर सकता हूँ। എല്ലാവരും ജോബ് सभी प्रार्थना करें। അല്ലാണ്ടവരെ സ്തോത്രം 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 സ്തോത്രം. അല്ല തകപ്പനെ മെത്തിരിக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே ஸ்தோத்திரம்.
சோதரம் 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 கிருபையுள்ளவரே சோதரம் ஹல்லேலூயா மீனானா மதுரரப ஷகனிக மதிரரபா அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே துதிக்கிறோ பைசலா சோதரம் 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 நம்முடைய கிருபை இறங்கட்டும், நம்முடைய இறங்கட்டும், தயவு இறங்கட்டும். நல்ல தகப்பனே ஏசுநாதா சோதரம் 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 தகப்பனே ஜெபத்துக்கு திராசுதிப்பிராய் நல்லாண்டவர் 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 சோதரம் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभू परमेश्वर இந்த நல்ல நாளிலும் या चांगल्या दिवशी ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக ஸ்தோத்திரம், ஆன்லைன் மூலமாக या ऑनलाईनच्या द्वारे ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். देवाची महिमा करण्यासाठी परमेश्वराने केलेल्या कृपेसाठी परमेश्वराची स्तुती करतो. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभू परमेश्वर இந்த நல்ல நாளிலும் या चांगल्या दिवशी கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. प्रभू आपण सर्वांना आशीर्वादित करो. ஸ்தோத்திர வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். शास्त्रामध्ये एक वचन वाचू. ஸ்தோத்திரம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्रामध्ये लिहिलेलं आहे. ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் प्रेषिताची कृत्ये 1 अधिकार 8வது வசனத்தை வாசிப்போமானால் 8व वचन वाचल्यावर பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது पवित्र आत्मा तुम्हावर आल्यावर நீங்கள் பலனடைந்து तुम्हाला सामर्थ्य प्राप्त होईल. எருசலேமிலும் यरूशलेमेमध्ये யூதா முழுவதிலும் युदियामध्ये சமரியாவிலும் शमरानामध्ये ஸ்தோத்திரம் பூமியின் கடைசி பரியந்தமும் पृथ्वीच्या शेवटापर्यंत எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். तुम्ही माझे साक्षी व्हाल असे म्हणाला. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा இந்த असो. நாளிலும் கூட आजच्या दिवशीही ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர் இருக்கிறது. पवित्र आत्म्याला असे अनेक काही नाव आहेत. ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட आजच्या दिवशी பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வருகிற பொழுது पवित्र आत्मा तुम्हावर நீங்கள் आल्यावर பலன் அடைந்து तुम्हाला सामर्थ्य प्राप्त होईल. அந்த பரிசுத்த ஆவியானவர் त्या पवित्र आत्म्याला நம்மை பலனடைய பண்ணுகிறவர். आपल्याला बलवंत करणारा असा आहे. தேவ பலத்தாலே நாம் நிரப்பப்படணும். देवाच्या सामर्थ्याने आपण भरलं पाहिजे. பரிசுத்த பவுல் ஸ்தோத்திரம் எபேசியருக்கு பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது पवित्र पौल एपिसियर आणि फिलिपकरास पत्राला लिहिताना என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मला सामर्थ्य देणाऱ्या ख्रिस्ताद्वारे எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது सर्व काय करण्यासाठी मला என்று सामर्थ्य आहे கர்த்தர் ஸ்தோத்திரம் பவுலை கொண்டு உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். असं परमेश्वर पौलाच्या द्वारे आपल्याला सांगत அப்போ இந்த आहे. தேவ பலத்தாலே நாம் நிரப்பப்படணும். देवाच्या सामर्थ्याने आपण भरलं पाहिजे. தேவனுடைய பலத்தாலே இடைக்கட்டப்படணும். देवाच्या सामर्थ्याने भरलं पाहिजे. ஸ்தோத்திரம் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார் தம்முடைய ஊழியக்காலை பார்த்து தேவன் தம்முடைய பலத்தாலே இடைக்கட்டி पवित्र परमेश्वर आपल्या शेवकाला पाहून म्हणतो देव परमेश्वर आपल्याला बलाने भरू என்று ஸ்தோத்திரம் பக்தர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். असे भक्त लोकांनी लिहिलेले அப்ப இந்த पाहतो. தேவ பலனை हे देवाचं सामर्थ्य பரிசுத்த ஆவியார் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். पवित्र आत्म्याच्या द्वारे प्राप्त करू இந்த शकतो. தேவ பலனை हे देवाचं सामर्थ्य கர்த்தர் தருகிற பலனால் பெற்றுக்கொள்ள முடியும். देवाने दिलेलं सामर्थ्य प्राप्त करू शकतो. இந்த தேவ பலனை हे देवाचं सामर्थ्य ரட்சிப்பின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். उद्धाराच्या द्वारे प्राप्त करू शकतो. அப்ப கர்த்தர் பரிசுத்த ஆவி மூலமா இந்த பலனை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுகிறார். परमेश्वर पवित्र आत्म्याच्या द्वारे सामर्थ्य प्राप्त करण्याचा अनुग्रह करतो. தேவனே பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். परमेश्वर ही आपल्याला सामर्थ्य देतो. ரட்சிப்பின் மூலமாக நாம் பலன் அடைய செய்கிறோம். उद्धाराच्या द्वारे आपल्याला सामर्थ्य मिळते. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा அப்ப இந்த हो. பலனை பெற்றுக்கொண்ட அநேக மக்களை பார்க்கலாம். हे सामर्थ्य प्राप्त करणारे अनेक लोकांना पाहतो. பலவான்களாய் காணப்பட்டார்கள்.
देवाच्या बलाने भरलेले दिसून சோத்திரம் आले. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பார்க்கலாம். इस्रायल लोकांमध्ये पाहतो கோத்திர பிதாக்களுக்குள்ளே ஒருவரும் பலவீனப்பட்டவர் இருந்ததாக இல்லை. पूर्वज पिता जो गोत्रज वंशाजामध्ये कोणीही दुर्बलतामध्ये नव्हतं. ஆகையினாலே 92ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் म्हणून स्तोत्र संहिता 92 त्याचं 10व वचन இஸ்ரவேல் वाचल्यावर ஜனங்கள் காண்டாமிருத்து கொத்த பலத்தாலே அவர்களை கர்த்தர் இடை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस्रायल लोकाला गव्याप्रमाणे परमेश्वराने बल त्यांना दिलं असं लिहिलेलं आहे. காண்டாமிருத்து கொத்த பலன் இருந்தது. गव्याप्रमाणे त्यांना बल दिलेलं आहे. ஆகினாலே சத்துருக்களும் விரோதிகளும் மேற்கொள்ள முடியவில்லை. म्हणून शत्रू आणि कुठलाही विरोधी त्यांना जिंकू शकला அப்ப नाही. இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். या दिवसामध्ये आपण आपला विचार அப்ப केला पाहिजे. ஆண்டவர் தருகிற பலத்தாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். परमेश्वराने दिलेल्या सामर्थ्याने आपण அப்ப भरलं पाहिजे. தேவன் தருகிற பலத்தாலே சோத்திரம் நிரப்பப்படுகிற பொழுது देवाने दिलेल्या सामर्थ्याने आपण भरल्यावर அவர் காண்டாமிருத்து கொத்த பலத்தாலே நிரப்பப்படுவார்கள். ते रानबैलाच्या शिंगाप्रमाणे त्यांना बल प्राप्त होईल. மிருகங்களிலே காண்டாமிருகம் ஒரு கொடிய மிருகம். ते जनावरांमध्ये एक रानबैल एक चांगला गव्याप्रमाणे एक बैल आहे. சோத்திரம் அந்த காண்டாமிருகம் तो रानबैल மிகுந்த பலன் உள்ளதா. तो त्याला खूप असं கொடிய सामर्थ्य बल आहे. மிருகங்களையும் असं रानटी गव्याप्रमाणे கொடிய காரியங்களையும் कठोर अशा அந்த மிருகம் जनावरांपेक्षा தோற்கடிக்குமா. ते सगळ्यांना हरवून टाकते. அந்த மிருகம் தோற்கடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுமா. त्या जनावरांना हरवून तो विजयी होतो. எந்த இடத்திலும் தோல்வியை கண்டதாக நான் பார்க்க முடியவில்லை. कुठल्याही ठिकाणी तो हरलेला असं आपण पाहत नाही. அப்படி காண்டாமிருத்து கொத்த பலத்தாலே अशा प्रकारच्या रानबैलाच्या बलाने கர்த்தர் பலப்படுத்துகிறவர். परमेश्वर आपल्याला बल देत आहे. அதே போல தான் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. त्याचप्रमाणे इलियाविषयी शास्त्र लिहिते. ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல पहिलं राजाचं पुस्तक 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது 19वा अधिकार 8वा वचन ஸ்தோத்திரம் वाचताना ஒரே வேளைதான் சாப்பிட்டான். एक तास एकेच वेळेला खाल्लं. அந்த ஒருவேளை போஜனத்தினால एक तास जेवलेल्या भोजनाने 40 நாள் இரவு பகலும் நடந்தானா. 40 दिवस रात्र आणि दिवस चालला. தேவ பலத்தாலே நடந்தான். देवाच्या बलाने तो 40 चालला. நாள் 40 நாள் 40 दिवस அப்போ ஒரே வேளை தான். एकदाच जेवला. ஒரே வேளை சாப்பிட்டான். एकच वेळेला जेवला. 40 நாள் இரவும் பகலும் நடந்து போயிட்டே இருக்கான். 40 दिवस रात्रंदिवस चालत அப்ப राहिला. அவ்வளவு தேவ பலன் தந்திருக்கிறார். तेवढं देवाने त्याला सामर्थ्य दिलं. ஒருவேளை போஜனத்தினாலே एकदाच जेवल्यामुळे இரவும் பகலுமாய் நடந்து செல்லக்கூடிய பலனை தேவன் தந்திருக்கிறார். रात्रंदिवस चालणारं देवाने सामर्थ्य दिलं. அப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவ பலனை பெற்ற மக்களாக இருந்தார்கள். इस्रायल लोक देवाचं सामर्थ्य प्राप्त करणारे लोक. எலியா தேவ பலனை பெற்ற மனிதனாய் விளங்கினார். इलिया देवाचं सामर्थ्य प्राप्त करण्याला प्रगट அதே झाला. போலதான் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. त्याचप्रमाणे शिमशोनाविषयी शास्त्र लिहित आहे. சிம்சோன் शिमशोन தன் கைகளிலே ஒன்றுமில்லாதிருந்த போது आपल्या हाती काही नसतानाही தேவ ஆவியால் இறங்கினபடியினால் பலன் அடைந்தான். देवाचा आत्मा उतरल्यानंतर त्याला सामर्थ्य प्राप्त झालं. அவ்விதமாய் ஒன்றுமில்லாதிருந்த போதோ काहीच नसताना अशा वेळेला கொடிய மிருகமாக சிங்கத்தை வாயை கிழித்து போட்டான். कठोर जनावर सिंहाचं तोंड त्याने जबडा சோதனை फाडला. நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசித்து பார்க்கலாம். शास्त्राचं पुस्तक 15वा अधिकार 16 वचन. எந்த ஆயுதம் இல்லாமல் कुठलंही हत्यार नसता ஒரு கொடிய மிருகத்தை एक कठोर जनावर கிழித்து போட்டான். त्याला त्याने फाडलं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा हो. அப்ப இந்த நாளிலே या दिवसामध्ये நாம் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் आपण कशा प्रकारचं सामर्थ्य प्राप्त केलं आहे இன்னும் நான் பார்க்கிற போதோ असं जर आपण पाहिलं அது तर நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16 வாசிப்போமானா शास्त्रे 15वा अधिकार 16 वचन அந்த वाचल्यावर சிம்சோன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் त्या शिमसोनाच्या हाती काही नसताना இந்த ஒரு கழுதையின் தாடைகளை கொண்டு एक गाढवाचा जबडा घेऊन சோத்திரம் அவன் 1000 பேர்களை கொண்டு போட்டான். हजारांना त्याने ठार केलं. சோத்திரம் ஒரே ஒரு கழுதையின் தாடை கொண்டு அநேகரை சோதம் தோற்கடிக்கிறான். एकच गाढवाच्या जबड्यामुळे अनेक लोकांना तो அப்ப இவ்விதமாக சிம்சோன் தேவனுடைய பலத்தினாலே अशा प्रकारे शिमसोन देवाच्या அநேக बलाने காரியம் செஞ்சிருக்கான். अनेक कार्य त्यांनी केले आहे. அநேக காரியம் நடப்பித்திருக்கிறான். अनेक कार्य त्यांनी केले आहेत. நரிகளை 300 நரிகளை பிடித்திருக்கிறான். 300 लांडग्याला त्याने पकडला. சோதரம் அவையெல்லாம் மேற்கொள்ளும்படி சோதரம் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். त्या सगळ्यावर विजय होण्यासाठी देवाने अनुग्रह केला. அதே போலதான் त्याचप्रमाणे இந்த சோத்திரம் வாழ்க்கையில் ஜீவித்தில் இந்த சிம்சோன் जीवनामध्ये शिमसोन சோத்திரம் அந்த தேசத்தினுடைய
நிலைக்கால் எங்க அசைத்து தூக்கி வீசப்பட்டவனா இருக்கிறான். त्या देशातल्या सर्व काही परिस्थितीला त्याने उचलून फेकणार இப்ப होता. தேவ பலன் இருக்கிற பொழுது देवाचं सामर्थ्य जर असलं சிங்கங்களை கிழித்து போடுகிறான். सिंहाच्या जबडा तो கொடிய ஒரு தாடையை கொண்டு ஆயுதம் வந்து எதிரிகளை தோற்கடிக்கிறான். एक जबडा घेऊन 1000 लोकांना तो हरवून टाकतो. கொடிய மிருகங்களை கிழித்து போடுகிறான். कठोर जनावराला फाडून எதிரிகளை மேற்கொள்ளுகிறான். विरोध्यावर जिंकतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. தேவனுடைய பலத்தாலே देवाच्या सामर्थ्याने இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பிக்கிறது. अशा प्रकारचे कार्य होत அப்போ आहेत. நாம் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். आपण देवाचं सामर्थ्य प्राप्त केलं पाहिजे. இந்த தேவ பலனை பெற்று நான் வாழ வேண்டும். हे देवाचं सामर्थ्य प्राप्त करून जगलं पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची இந்த महिमा. தேவ பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு देवाचं सामर्थ्य प्राप्त करण्यासाठी தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம்? देवाच्या लेकरांनी काय केलं पाहिजे? தேவ பிள்ளை என்ன பண்ண வேண்டும் आपण काय केलं पाहिजे என்று நாம் பார்ப்போமானா असं जर आपण पाहिलं तर ஏசாயாவின் புஸ்தகம் ஏசாயாचं पुस्तक 40ஆம் அதிகாரம் 40वा अधिकार 31வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் 31व वचन वाचल्यावर அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. त्या ठिकाणी लिहिलं आहे, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது परमेश्वराची वाट அந்த पाहिल्यावर பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ते सामर्थ्य प्राप्त करू शकतो. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ देवाची वाट புது पाहिल्यावर பலன் அடைந்து नवीन शक्ती प्राप्त அப்போ करतो. ஆண்டவராகிய தேவன் பலனை பெற்றுக்கொள்ள देवाचं सामर्थ्य प्राप्त करण्यासाठी அவருடைய பலத்தாலே நிரப்பப்பட त्याच्या बलाने भरण्यासाठी தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? கர்த்தர் சமூகத்தில் காத்து இருக்க வேண்டுமா? देवाच्या लेकरांनी काय केलं पाहिजे? देवाची आशा धरून கர்த்தருக்கு वाट पाहिली पाहिजे. காத்திருக்கிறவர்கள் देवाची आशा धरली पाहिजे. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் परमेश्वराची वाट புதிய पाहिल्यावर பலத்தாலே नवीन शक्ती காண்டமர்த்து கொத்த பலத்தாலே गव्याच्या शक्तीप्रमाणे தேவன் இடைகட்ட வல்லவராக இருக்கிறார். तो परमेश्वर आपल्याला भरीत आहे. அவர்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். तो आपल्याला बल देत आहे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची அப்போ महिमा. இந்த நாட்களிலே या दिवसामध्ये நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜீவியங்கள் பெருக வேண்டும். आपल्या परमेश्वराची आशा धरून वाट पाहणारे जीवन தேவசனத்தை वाढलं पाहिजे. அதிகமாய் காத்திருக்க வேண்டும். देवाची अधिक आशा धरून वाट पाहिली पाहिजे. தேவசனத்தை அதிகமாய் காத்திருப்போமானால் देवाच्या समूहामध्ये अधिक वाट पाहिल्यावर கர்த்தர் சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்போமானால் देवाच्या समूहामध्ये अधिक आपण वाट पाहिली तर அதிகமாக ஒருமனப்பட்டு காத்திருக்க வேண்டும். एक मनाने आपण वाट पाहिली पाहिजे. காத்திருந்த போதுதான் अशी देवाची இந்த प्रतीक्षा பலனை केल्यावर பெற்றுக்கொள்ள வேண்டும். हे सामर्थ्य प्राप्त करू புதிய शकतो. ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிற போதோ जुन्या இந்த नियमामध्ये பலனை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் जोपर्यंत हे सामर्थ्य ஒருத்தர் प्राप्त करू शकत பயந்தார்கள், नाही, ते भिले, கலங்கினார்கள், ते घाबरले, வியாகுலப்பட்டார்கள். ते व्याकुळ झाले. ஆனால் पण என் பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். माझं सामर्थ्य प्राप्त करण्यासाठी तुम्ही वाट पहा म्हणून அந்த देवाने பலனை म्हटलं. பெற்றுக்கொள்கிற வரைக்கும் हे सामर्थ्य प्राप्त करेपर्यंत எருசலேமிலே ஒன்று கூடி காத்திருந்தார்கள். येरुशलेममध्ये एकत्र होऊन वाट पाहिली. எருசலேமிலே ஒன்று கூடி ஜனங்கள் காத்திருந்தார்கள். येरुशलेममध्ये एकत्र होऊन त्यांनी वाट पाहिली. அவ்வாறு காத்திருக்கும் போதுதான் अशा वेळेला वाट पाहिल्यावर சோத்திரம் வாழ்க்கை ஜீவித்திலே जीवनामध्ये சோத்திரம் அங்கே சிஷ்யர்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். त्या ठिकाणी शिष्याविषयी आपण पाहतो. காத்திருந்த போது ஒவ்வொரு மேலும் கர்த்தர் பலனை அபிஷேகம் பண்ணினார். त्यांनी वाट पाहिल्यावर प्रत्येकाला देवाने அவர் अभिषेक பெற்ற दिला. அபிஷேகத்தினால் எல்லாரும் பலன் அடைந்தார்கள். त्या अभिषेकाच्या द्वारे प्रत्येकाने सामर्थ्य प्राप्त केले. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் நடைபெற்ற புஸ்தகம் 2-3 எல்லாம் வாசிக்கலாம். प्रेषिताची कृती 2-3 याच्यामध्ये वाचू 2-3 அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது 2-3 अध्यायामध्ये அப்போ वाचले. இந்த சீஷர்கள் பெற்ற அபிஷேகம் பலன் शिष्याने प्राप्त केलेला अभिषेक பலன் सामर्थ्य, அடைந்தார்கள். ते सामर्थ्य प्राप्त இதுக்கு केले. முன்பதாக ह्याच्या आधी இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக अभिषेक प्राप्त करण्याच्या आधी இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக हे सामर्थ्य प्राप्त करण्याच्या आधी எல்லாரும் பயந்து கொண்டு இருந்தார்கள். सगळे भीत होते. வீட்டுக்குள்ள பயந்திருந்தார்கள். घरामध्ये भीत होते. ரோட்டில் போனா பயப்படும், रोडवर गेल्यावर கடைக்கு भीत, போனா பயப்படும். दुकानात गेल्यावर भीत. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். अशा प्रकारचे जीवन जगत होते. ஆனால் வாழ்க்கை ஜீவித்திலே पण जीवनामध्ये இந்த பலனை பெற்றுக்கொண்ட பின்பு सामर्थ्य प्राप्त केल्यानंतर சோத்திரம் பேதுருவை பார்க்கலாம். पेत्राला पाहू சோத்திரம் ஆண்டவரை முறுமுறுத்தான். परमेश्वराविरुद्ध ஆண்டு वकील தெரியாத சத்தியம் பண்ணான். परमेश्वराविषयी शपथ खायली. சோத்திரம் வாழ்க்கையே தலைகளா இருந்தது. जीवनात एकदम फरक ஆனால் झाला. வாழ்க்கையில் ஒரு நாளிலே पण एक दिवस தன் जीवनात குறைகளை உணர்ந்து आपल्या गलतीचं स्मरण சோத்திரம் करून அவன் தேவ சமூகத்தில் வருகிற போது देवाच्या समूहामध्ये आल्यावर ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா, हालेलुया அவன் பலமுள்ளவனாய் மாறினான். तो बलवंत असा झाला. தைரியமுள்ளவனாய் त्याला காணப்பட்டான். धैर्य प्राप्त झालं. 2 சிஷ்யரை பார்க்கலாம், दोन अनेक शिष्यापेक्षा 12 சிஷ்யரை பார்க்கலாம், 12
शिष्यापेक्षा இந்த சிஷ்யன் தான் அதிகமாக தைரியம் உள்ளவனா காணப்பட்டான். हा शिष्याला अधिक धैर्य प्राप्त झालं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அப்ப नावाची இந்த महिमा हो. நாட்களிலே या दिवसामध्ये நாமே ஆராய்ந்து பார்த்து आपणच आपला विचार அப்ப करू. தேவனுக்கு பயப்பட பயம் இருக்கா? देवाला भिणारी भीती आहे का? உலகத்துக்கு பயப்பட பயம் இருக்கா? या जगाला भिणारी भीती நாம் आहे का? தேவனை காத்திருக்கிறோமா? आपण देवाची वाट पाहिली आहे का? உலகத்துக்கு காத்திருக்கிறோமா? ह्या दुनियेला वाट पाहिली आहे का? ஆகினால म्हणून நாம் காத்திருக்கிற போது आपण जेव्हा वाट पाहतो சிஷ்யர்கள் பலனடைந்தார்கள், शिष्याला बल प्राप्त झालं, சாட்சியா நின்றார்கள், साक्षी बनून जगले, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். आशीर्वाद प्राप्त அப்ப केला. இந்த நாளிலே या दिवसामध्ये நாமும் பலனடைந்து आपणही बल प्राप्त करून சாட்சியாய் வாழ साक्षीचं जीवन அநேக जगण्यासाठी மக்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட अनेक लोकांना आशीर्वाद கர்த்தர் देण्यासाठी அனுக்கிரகம் பண்ணவல்லவராக இருக்கிறார். परमेश्वर अनुग्रह करण्यासाठी அப்ப सामर्थ्य आहे. ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது प्रभूच्या समूहामध्ये इंतजार நாம் केल्यावर பலனடைய முடியும். आपण सामर्थ्य प्राप्त करू சிஷ்யர்கள் शकतो. காத்திருந்தார்கள், शिष्य लोकांनी वाट पाहिली, பலனடைந்தார்கள், त्यांना सामर्थ्य प्राप्त உலகத்தை झालं, மேற்கொண்டார்கள், जगाला जिंकलं, சத்துருவை மேற்கொண்டார்கள். शत्रूला जिंकलं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची ஓ எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सगळे परमेश्वर स्तुती, स्तुती, சோதரம் स्तुती, சோதரம் स्तुती, சோதரம் स्तुती, சோதரம் स्तुती, சோதரம் சோதரம் சத்துருவை மேற்கொண்டார்கள். शत्रूवर जिंकले. அப்ப இந்த நாட்களிலே या दिवसामध्ये நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்த்து आपल्या जीवनात याचा विचार करू. நாம் வாழ்க்கையில ஜீவித்திலே आपणही आपल्या जीवनात நாம் காத்து இருக்கிறோமா? आपण वाट पाहतो எவ்வளவு का? நேரம் காத்து இருக்கிறோம்? किती वेळ वाट पाहतो? எல்லாரும் சோர்ந்து போய் காத்தா இருக்கிறோம். किती वेळ वाट पाहतो? சோர்ந்து போகாமல் காத்திருங்க. निराश न होता वाट पाहतो. சோதரம் வாழ்க்கையில ஜீவித்தில சோர்வு வந்து எல்லாரும் தலைகளை மாத்திடும். जीवनामध्ये निराशपण येऊन सर्व சோர்வு परिस्थिती बदलून சோர்ந்து जाते. சோர்ந்து வந்து எல்லாத்தையும் தலைகளை மாத்திடும். निराशपण येऊन सर्व परिस्थिती அதனாலே बदलते. நாம் காத்திருக்கிறோம். असं आपण वाट எப்படி पाहतो का? காத்திருக்கிறோம்? कशा प्रकारे वाट வணங்கி पाहतो? வணங்கி காத்திருக்கிறோமா? தூங்கி தூங்கி காத்திருக்கிறோமா? झोपून झोपून वाट पाहतो का? சோதரம் நாம் எப்படி காத்திருக்கிறோம்? कशा प्रकारे वाट पाहतो? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமா? कशा प्रकारे आपण वाट पाहतो? கடமைக்காக காத்திருக்கிறோமா? एक फर्ज आहे म्हणून वाट எப்படி पाहतो நாம் காத்து கொண்டு இருக்கிறோம்? का? कशा प्रकारे वाट पाहतो? ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். देवाच्या पवित्र नावाची महिमा हो. ஆகியனாலே म्हणून நம்முடைய வாழ்க்கை ஜீவித்திலே आपल्या जीवनामध्ये நம்ம ஆராய்ந்து பார்த்து आपण याचा विचार நாம் करू. சிந்தித்து பார்த்து आपण विचार करू. சோதரம் ஜீவித்திலே जीवनामध्ये காத்து இருக்கிற அனுபவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். देवाची प्रतीक्षा करण्याचा अनुभव आपल्या காத்திருக்கிற जीवनात அனுபவத்தை நாம் கடைபிடிக்க देवाची वाट पाहणारा अनुभव आपण கர்த்தர் पाहिला पाहिजे. परमेश्वर நம்மை பலப்படுத்துகிறவர். आपल्याला बल देणार आहे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची நாம் महिमा. இரண்டாவது பார்க்கிற போதோ आपण जर दुसरं पाहिलं தேவன் தருகிற பலனை பெற்றுக்கொள்வதற்கு देव देणारा सामर्थ्य प्राप्त சோத்திரம் करण्यासाठी 138 சங்கீதத்திலே 138 स्तोत्र संहिता சோத்திரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது 2 आणि 3 वचन वाचताना உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து तुमच्या पवित्र आत्म्याकडे உமது आपण கிருபை நிமித்தமும் तुमच्या कृपेच्या द्वारे உமது உண்மை நிமித்தமும் तुमच्या खरेपणाच्या உமது द्वारे நாமத்தை துதிப்பேன். तुमच्या नावाची स्तुती करी. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் तुमच्या सर्व कार्यापेक्षा சோதரம் பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். तुमच्या वचनाची महिमा केलेली आहे. நான் கூப்பிட்ட நாளிலே मी ज्या वेळेला तुम्हाला बोललो சோத்திரம் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். मला तुम्ही उत्तर दिलं. என் ஆத்துமாவை பலன் தந்து माझ्या आत्म्याला बल देऊन என்னை தைரியப்படுத்தினீர். मला सामर्थ्य प्राप्त झालं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அப்ப नावाची महिमा. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ज्या वेळेला परमेश्वराचा धावा करू அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். तो आपल्याला बल देणार आहे. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே मी धावा केला तेव्हा எனக்கு मला மறு உத்தரவு அருளினீர். मला उत्तर என் देऊन ஆத்துமாவை பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். माझ्या जीवाला सामर्थ्य देऊन मला हिंमत दिली. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். परमेश्वराला धावा केला முதலாவது पाहिजे. கர்த்தருக்கு காத்திருக்கணும். एकदा परमेश्वराची वाट प्रतीक्षा केली அது पाहिजे. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். दुसरं देवाचा धावा केला அப்ப पाहिजे. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது देवाचा धावा केल्यावर தேவன் தமது பலத்தாலே परमेश्वर आपल्या இடை सामर्थ्याने கட்டுகிறவர். आपल्याला बांधतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒவ்வொரு நாள் இடை கட்டப்பட வேண்டும். परमेश्वर प्रत्येक दिवशी आपल्या जीवनात கர்த்தர் आपल्याशी இடை बोलला கட்டப்பட पाहिजे. வேண்டும். परमेश्वर आपल्याशी बोलला पाहिजे. தேவனால் இடை கட்டப்பட வேண்டும். देवापासून आपलं जीवन அப்ப बांधलं இடை गेलं पाहिजे. கட்டப்பட்டு பலப்பட வேண்டும் என்றால் देवापासून सामर्थ्य प्राप्त நம்முடைய करून வாழ்க்கையில आपल्या जीवनात ஆண்டவர் இன்னும் கூப்பிடணும். देवाचा धावा केला पाहिजे. காத்திருப்பது வேற, वाट पाहणं वेगळं आहे. காத்திருப்பது வேற, प्रतीक्षा करणं நாம் वेगळं आहे. கூப்பிட்டுட்டே இருக்கணும்.
आपण त्याचा धावा केला. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची அப்ப महिमा. தேவன் நோக்கி देवाकडे கூப்பிடும்போது त्याचा धावा केला. கர்த்தரை கூப்பிடணும், देवाला धावा केला கர்த்தரை पाहिजे. நோக்கி அழைக்கணும். देवाला बोलिवलं அப்போ पाहिजे. ஆண்டவராய் தேவன் तेव्हा प्रभू परमेश्वर சோதரம் வாழ்க்கை ஜீவித்திலே जीवनामध्ये அநேக மக்கள் கூப்பிட்டார்கள். அத்தனை மக்களுக்கும் अनेक लोकांनी धावा केला. சோதரம் அவர் வாழ்க்கை மறுபத்தில் கொடுத்திருக்கிறார். तुमच्या जीवनात त्यांच्या जीवनात उत्तर दिलं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची அப்ப இந்த महिमा. நாட்களிலே या நாம் दिवसामध्ये ஆராய்ந்து பார்த்து आपण याचा विचार करून சுத்த ஆவிக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், पवित्र आत्म्यासाठी आपण किती वेळ प्रार्थना करतो. சுத்த ஆவிக்காக எவ்வளவு நேரம் போராடுகிறோம், पवित्र आत्म्यासाठी आपण किती वेळ இந்த इंतजार பரிசுத்த करतो. ஆவியில வளர எவ்வளவு நேரம் போராடுகிறோம், पवित्र आत्म्यामध्ये वाढ होण्यासाठी இந்த किती वेळ பரிசுத்த प्रार्थना करतो. ஆவியினாலே கிரீஸ் எவ்வளவு நேரம் போராடுகிறோம். पवित्र आत्मा क्रिया करण्यासाठी किती वेळ प्रार्थना करतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची பரிசுத்த महिमा. ஆவியினாலே पवित्र आत्म्याच्या நாம் द्वारे ஒவ்வொரு நாளும் आपण प्रत्येक दिवशी காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். देवाची वाट पाहून प्राप्त केलं அதுக்கு पाहिजे. நாம் அதிகம் பேசணும், ஆண்டு சமூகத்தில் அதிகமாக பேசணும், देवाच्या संवादात अधिक बात बोललं पाहिजे. கர்த்தனுக்கு கூப்பிடணும். देवाचा अधिक धावा केला पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. ஆகையினாலே म्हणून நம்முடைய வாழ்க்கை ஜீவித்திலே आपल्या जीवनामध्ये சோதரன் நம்ம வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்து आपल्या जीवनात याचा विचार करू. கூப்பிடுகிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. आपण धावा करणारं कार्य कशा प्रकारचं आहे. நான் தேவ சமத்தை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள் देवाच्या समूहामध्ये आपण किती वेळा धावा करतो. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறதா, परमेश्वर त्याला ग्रहण करतो का. தேவன் தரக்கூடியதா இருக்கிறதா परमेश्वर देणारं कार्य आहे का. என்று நாம் ஆராய்ந்து பார்த்து असा याचा आपण இதுக்கு विचार करू. தடையா இருக்க எல்லாம் அப்புறப்படுத்தணும். त्याला जे काही रोखवते ते सर्व आपण काढून தடையா टाकलं இருக்க காரியத்தை அப்புறப்படுத்தி पाहिजे. सर्व रोखणारं कार्य आपण நம்மை काढलं வாழ்க்கையில ஜீவித்திலே पाहिजे. आपल्या जीवनामध्ये சோதனம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே தகுதியாக்கி கொள்ள வேண்டும். आशीर्वाद प्राप्त करण्यासाठी आपण आपल्याला योग्य केलं पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. மூன்றாவதாக तिसरं जे आहे இந்த தெய்வ பலத்தால் நிரப்பப்படுவதற்கு ते देवाच्या सामर्थ्याने भरल्यासाठी சோத்திரம் பரிசுத்த லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र लूकामध्ये लिहिलेलं आहे. லூக்காவின் புஸ்தகம் लूकचं पुस्तक 22 அதிகாரம் 22वा अधिकार 43வது வசனத்தை வாசிப்போமானால். 43व वचन. ஹல்லேலூயா. हालेलुया. சிஸ்டர் வசந்த வாசிங்க பாபா. தூங்கிட்டீங்களோ? தூங்கிட்டு இருந்தேங்க அது தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏய் கவிதை படி. वाच 22:43. நீ ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் कितना वचन? तब स्वर्ग से एक दूत उसको दिखाई दिया जो उसे सामर्थ देता था. அப்பொழுது வானத்தின் ஒரு தூதன் தோன்றி तेव्हा स्वर्गातून एक देवदूत அவரை येऊन பலப்படுத்தினான். आपणाला शक्ती दिली. அப்போ வாழ்க்கை ஜீவத்திலே जीवनामध्ये தோதம் தேவ கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது देवाची प्रतीक्षा அவர் केल्यावर பலத்தால் நிரப்புகிறவர். तो आपल्याला सामर्थ्य அவர் देतो. நோக்கி கூப்பிடுகிற பொழுது त्याचा धावा केल्यावर பலத்தால நிரப்புகிறவர். त्याच्या बलाने आपल्याला भरतो. சோத்திரம் மூன்றாவது பார்க்கிற போதோ तिसरं आपण पाहताना தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும். देवाकडे आपण प्रार्थना केली पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. காத்திருக்கிறது வேற, प्रतीक्षा करणं वेगळं आहे. கூப்பிடுகிற காரியங்கள் வேற, धावा करणारं कार्य वेगळं आहे. ஜெபிக்கிற காரியங்கள் வேற. प्रार्थना करणारं कार्य वेगळं आहे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. காத்து இருக்கணும். प्रतीक्षा करावी. சோத்திரம் ஆண்டவரை கூப்பிடணும். देवाचा धावा करावा. தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும். देवाच्या समूहामध्ये प्रार्थना அப்ப करावी. இயேசுவானவர் येशू मसीह சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு முன்பு, क्रूसाचं दुःख सहन करण्यापूर्वी சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு முன்பு क्रूसावरचं दुःख सहन அவர் करण्यापूर्वी கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். तो गेतसेमेन बागेमध्ये प्रार्थना करणारा पाहतो. விதமாய் ஜெபிக்கிற பொழுது अशा वेळी प्रार्थना करताना அவர் சிலுவையின் பாடுகள் பாரங்கள் அப்படியே சுமக்க அவர் அமுத்துகிறது. त्याचा क्रूसावरचा बोज त्याला இந்த दाबून टाकत आहे. பாரங்களை எப்படி நான் சுமப்பேன், हा बोज कसा मी இந்த उचलीन, பாத்திரத்தை நான் எப்படி பானம் பண்ணுவேன் हे पात्र मी कसं पिऊ, என்று அவருடைய வாழ்க்கை ஜீவித்தில असं आपल्या जीवनामध्ये வேதனை மிக வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார். खूप विव्हळ होऊन वेदना होऊन प्रार्थना करीत आहे. கர்த்தர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார்.
देवाच्या समूहामध्ये प्रार्थना சிஷ்யர்கள் करत आहे. உறங்குகிறார்கள், शिष्य लोक झोपीत आहेत. சிஷ்யர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். शिष्य लोक झोपी जात आहेत. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். देवाच्या पवित्र नावाची महिमा. ஆனால் இந்த பாரத்தை அமுத்தின மனுஷனும் हा बोजाने दबलेला मनुष्य பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். पिताकडे विनंती करतो. பாத்திரம் நீங்கட்ட ஆண்டவரே, हे पात्र कटोरा அது भो, எனக்கு என்னுடைய விருப்பம் அல்ல, ही माझी इच्छा உங்க नाही. சித்தமானால் நீங்கட்டும். हे माझी इच्छा नाही, எனக்கு तुझ्या பலனை इच्छेप्रमाणे. தாரும், मला बल दे, எனக்கு பலனை தாரும். मला बल दे. இந்த பாத்திரத்தை பானக்கூடிய பலனை தாரும். हा कटोरा पिण्याचं बल मला दे. பாத்திரத்தை நான் சோதம் தகுதியாக மாறுவதற்கு எனக்கு பலனை தாரும். हे कटोरा योग्य बनण्यासाठी मला அவ்வளமா बल दे. ஜெபித்தபடினாலதான் अशा प्रकारे प्रार्थना केल्यामुळे தேவன் देवाने சோதர ஒரு தூதனை அனுப்பி एक स्वर्गदूत पाठवून கிறிஸ்துவை பலப்படுத்தினார். येशू मसीला बल दिला. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். पवित्र परमेश्वराच्या அப்ப नावाची महिमा. ஆண்டவராகிய தேவனே परमेश्वराला சோதர நாம ஜெபிக்கிற பொழுது आपण जेव्हा प्रार्थना करतो அதிகமா ஜெபிக்கணும். अधिक प्रार्थना करायची. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அப்ப नावाची ஜெபிக்கிற பிள்ளைகள் प्रार्थना करणारी பலனை பெற்றுக்கொள்வார்கள். शक्ती संपादन பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், पौलाने शिलाने प्रार्थना பலன் केली. பெற்றுக்கொண்டார்கள். त्याचं सामर्थ्य प्राप्त கதவுகள் சிறைச்சால் திறக்கப்பட்டது. केलं. बंदीगृहाचे दरवाजे खुलले. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. தானியேல் ஜெபம் பண்ணார். दानिएलाने प्रार्थना சோத்த केली. சிங்கಕ್ಕೆ பிகிலார் சோத்திர ஆண்டவராக அடைக்கப்பட்டது. सिंहाची गुफा परमेश्वराने அது बंद சிங்கத்தின் केली. சுபாவங்களை கத்த மாற்றி விட்டார். सिंहाचे स्वभाव देवाने बदलले. அதே போலதான் त्याचप्रमाणे எங்கே ஜெபங்கள் இருக்கிறதோ ज्या ठिकाणी அங்கே प्रार्थना आहे தேவன் தமது பலத்தால ஜனங்களை நிரப்புகிறவர். त्या ठिकाणी परमेश्वर आपल्या लोकांना बलाने भरतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. கர்த்தர் பலத்தால் இடை கட்டணுமே, देवाने आपल्याला सामर्थ्य दिलं पाहिजे. பலப்படுத்தணுமே. सामर्थ्य दिलं சொல்ற पाहिजे. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், प्रभू मला बल दे, என்னை பலத்தால் இடை கட்டும். तुझ्या बलाने मला भर, அப்படியெல்லாம் மன்றாடுறோமே. असं आपण विनंती करतो. பலத்தால் இடை கட்டணும், बलाने भरलं पाहिजे. பலத்தால நிரப்பணும்னா बलाने भरण्यासाठी தேவசம் அதிகமா காத்துரு. अधिक देवाच्या समोर சோதர प्रतीक्षा காத்து करा. கொண்டு காத்துரு. प्रतीक्षा करावी. கர்த்தர் தருவாரு, परमेश्वर देईल, அந்த பலனை தருவாரு. ते बल तुम्हाला देईल. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. காத்திருந்தான், प्रतीक्षा காத்திருந்தான் केली. சிம்சோன். शिमसोनाने वाट அந்த पाहिली. கடைசி நேரத்துல शेवटच्या वेळेला அந்த சிம்சோன் வாழ்க்கை பின்மாற்றமாய் போன பின்பு शिमसोनाचं जीवन मागे हटल्यावर அவன் இரண்டு தூண்களுக்கு மத்தியில் இருக்கிற போது 1000 खांबामध्ये ஆண்டவர் असताना நோக்கி சின்ன ஜெபம் பண்ணுகிறான். त्या ठिकाणी छोटीशी ஆண்டவரே प्रार्थना இறங்க करतो. ஆண்டவரே, प्रभू दया நான் करा. துரோகிதான், हे प्रभू நான் துரோகிதான், मी द्रोही आहे, நான் ஏமாத்துக்காரன் தான். मी फसवणार आहे. ஆகினால म्हणून என்னை ஒரு விஷயம் கூட मला एकदा இறங்கி उतरून அனுக்கிரகம் பண்ணும் अनुग्रह करा மன்றாடுகிறான். अशी विनंती करतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची அவ்வாறு महिमा. மன்றாடுகிற போதோ अशा प्रकारे विनंती கர்த்தர் केल्यावर இறங்கி प्रभू उतरून அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினா, त्याला अनुग्रह देत आहे, பலத்தால் இடை கட்டினார். बलाने भरतो. அதே போல உங்கள் வாழ்க்கையில கூட त्याचप्रमाणे आपल्या கர்த்தர் जीवनात காத்திருந்தா போதாது, परमेश्वराला சோதர वाट पाहिली तरी கூப்பிட்டா नाही, போதாது, धावा केला சோதர एवढंच नाही, ஜெபிக்கணும், प्रार्थना करा, ஜெபம் பண்ணணும், प्रार्थना करा, ஜெபம் பண்ணணும். प्रार्थना करा. இப்ப சீஷர்கள் शिष्याने இந்த பேதுரு या पेत्राने உரையினபடியினால் ஜெபிக்கல, त्यांनी प्रार्थना नाही சபத் केली. ஜெபத்தில் இருக்கிறார்கள். प्रार्थना मध्ये आहेत, சோதர ஜெபத்தில் இருக்கிறாங்க, प्रार्थनामध्ये ஆனா आहेत. ஜெபிக்கல பாரு, पण प्रार्थना नाही केली. உறங்கிட்டு இருக்கா. सोपत आहे. இதனால என்ன பிரச்சனை? ह्याच्यामुळे काय அந்த परेशानी? தேவ பலனை பெற்றுக்கொள்ள ते முடியல. देवाचं सामर्थ्य प्राप्त करू शकले नाही. ஆண்டவரை முறுமுறுத்தார், म्हणून देवाच्या विरुद्ध किरकिर ஆண்டவரை केली, தூஷித்தார்கள், परमेश्वराला दोष दिला, ஆண்டவரை சபித்தார். म्हणून त्याला त्याच्याविषयी साप- ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்ம வாழ்க்கையில தேசத்துல உட்கார்ந்து இருக்கலாம். आपल्या जीवनात परमेश्वराच्या ஏன் समोर बसू உட்கார்ந்து शकतो, இருக்கிறோம்? बसू शकतो देवाच्या समोर, எதற்காக உட்கார்ந்து இருக்கிறோம்? नावासाठी बसू शकतो. ஆகினாலே ஹல்லேலூயா. हालेलुया. ஆகினாலே म्हणून நம்மளோட கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும், परमेश्वराकडे प्रार्थना करावी, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். देवाकडे प्रार्थना केली தேவனை पाहिजे. நோக்கி ஜெபம் பண்ணுகிற போது देवाकडे प्रार्थना केल्यावर ஆண்டவராகிய தேவே प्रभुदेव परमेश्वर நிச்சயமாகவே खरोखरच பலத்தால் இடை त्याच्या कட்டுகிறவர். सामर्थ्याने भरतो. உறங்கின பிள்ளைகள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல. काही लेकरांच्या जीवनात அதனால प्राप्त தான் करू பேதுரு शकले नाही. முறுமுறுத்தான். म्हणून देवाच्या विरुद्ध அதனால किरकिर தான் केली, பேதுரு சோதர வாழ்க்கையில பின்வாங்கி போனான். म्हणून देवा आपल्या जीवनात मागे हटले. அப்ப இந்த நாளை பின்வாங்கி போகாதபடி या दिवसात मागे न சோதர हटण्यासाठी வாழ்க்கையில ஜீவித்திலே आपल्या நாம் जीवनामध्ये ஜீவித்து
ஜெபித்து आपण प्रार्थना करू, பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். सामर्थ्य प्राप्त केलं पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभूच्या पवित्र नावाची அதே महिमा हो. 138ஆம் சங்கீதத்திலே म्हणून 138 संगीत स्तोत्र 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது पहिला आणि दुसरं वचन, 2-3 வசனங்களை வாசிப்போமானால் पहिला आणि दुसरं वचन वाचलं சோதரம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. त्या ठिकाणी लिहिलं आहे, சோதரம் என் முழு இருதயத்தோடும் கத்துரிப்பேன், मी पूर्ण हृदयाने देवाची स्तुती தேவனுக்கு करेन. முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். देवाच्या समोर स्तुती स्तोत्र कीर्तन करेन. ஹல்லேலூயா. हालेलुया. சோதரம் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து तुझ्या पवित्र मंदिराकडे உமது वळून கிருபை நிமித்தமோ तुझ्या कृपेच्याद्वारे உமது உண்மை நிமித்தமோ तुझ्या दयेमुळे சோதரம் அவர்களுக்கு त्यांची சோதரமது நாமத்தை துதிப்பேன். तुझ्या नावाचे उपकार உமது स्मरण சகல करेन. பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் सर्व नावापेक्षा உம்முடைய வார்த்தைகளை तुमच्या वचनाची மகிமைப்படுத்தியிருக்கிறீர். थोरवी वाढविली आहे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். पवित्र परमेश्वराच्या नावाची சோதரம் महिमा. 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுதோ तिसरं वचन என் वाचल्यावर ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். माझ्या आत्म्याला हिंमत दिली, धैर्य दिलं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ உமது கிருபை நிமித்தம் உம்முடைய உண்மை நிமித்தம் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். तुझ्या कृपेच्या अनुसार आणि तुझ्या சகல सत्यानुसार பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். सर संपूर्ण नावापेक्षा आपल्या वचनाची तोरवी वाढविली आहे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची அப்போ महिमा. தேவ பலத்தாலே நாம் வாழ்க்கை நிரப்பப்படணும். देवाच्या सामर्थ्याने जीवन அந்த भरले தேவ पाहिजे. பலத்தால் நிரப்பப்படுவதற்கு देवाचं बलाने भरण्यापेक्षा காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். देवाची प्रतीक्षा அவரை करावी, நோக்கி கூப்பிடணும். त्याचा धावा करावा, அவரை நோக்கி ஜெபிக்கணும். त्याच्याकडे प्रार्थना நான்காவது करावी. அவரை चौथं जे आहे, நோக்கி துதிக்கணும். त्याची आपण स्तुती केली पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவரை நோக்கி துதிக்கணும். देवाची स्तुती केली पाहिजे. நல்ல வாயதன் துதிக்கணும். चांगलं तोंड उघडून तू स्तुती துதிக்கும் केली போது पाहिजे. தான் தேவ பலன் வரும். स्तुती केल्यावर देवाचं सामर्थ्य येईल. ஹல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் இஸ்ரவேல் துதிகளில் வாசமா இருக்கிறவர், இஸ்ரவேல் துதிகளில் வாசமா तो இருக்கிறவர். इस्रायलाच्या स्तुतीमध्ये निवास இந்த करणार आहे. துதியினால தான் எரிகோ கோட்டையை உடைக்கப்பட்டது. या स्तुतीच्या द्वारे एरियोची दिवार तुटल्या गेली. எரிகோ கோட்டை பெரிய கோட்டை. एरियोची दिवार मोठी दिवार அந்த होती. எரிகோ செவர் மேல அநேக மக்கள் குடியிருந்தார்கள். एरियोच्या दिवारामध्ये अनेक அநேக மக்கள் लोकांची அங்கே वस्ती होती. குடியிருந்து வாசம் பண்ணினார்கள். अनेक लोकांची त्या ठिकाणी वस्ती होती. அதிலே ஒருத்தி தான் ராகா. त्याच्यामध्ये एक राहाब होती. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा அப்போ हो. நம்ம வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கணும். आपल्या जीवनात आपण पाहिलं ஜீவித்தில் पाहिजे. ஆராய்ந்து பார்க்கணும். आपल्या जीवनात ஸோ पाहिलं நம்முடைய पाहिजे. வாழ்க்கையில आपल्या जीवनामध्ये ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் परमेश्वराला आवडणारं என் कार्य வாழ்க்கையில் இருக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கணும். आपल्या जीवनात असलं அப்போ पाहिजे. நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே கர்த்தரை துதிக்கணும். आपल्या जीवनात हमेशा देवाची स्तुती केली தேவனை पाहिजे. துதிக்கணும். देवाचा धन्यवाद केला தாவீது पाहिजे. காலத்தில் கர்த்தரை தோத்திரித்தான். मी सर्व दाविदाने सर्वदा எப்போ देवाची स्तुती தோத்திரம் केली. பண்ணிக்கிட்டே இருந்தான். हमेशा स्तुती करीत राहिला. யோபு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். யோब स्तुती करीत राहिला. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची கர்த்தரை महिमा. துதித்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். देवाची स्तुती करीतच அப்போ राहिला. எங்கே துதிக்கிறதோ, ज्या ठिकाणी स्तुती எங்கே आहे, துதி இருக்கிறதோ, ज्या ठिकाणी அங்கே स्तुती आहे, தேவன் त्या ठिकाणी प्रभू ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். आशीर्वाद देवाने ठेवला आहे. நன்மைகளை வைத்திருக்கிறார். भलाई देवाने ठेवली இப்போ आहे. தாவீது வாழ்க்கையிலே दाविदाच्या जीवनामध्ये தேவனை துதித்தபடியினாலே देवाला त्याने स्तुती தேவ केल्यामुळे பல தலையிடை கட்டினார். देवाची தேவ பல தலையிடை கட்டினார். देवाच्या सामर्थ्याने அப்போ त्याला भरलं. நல்லா துவாயத்தன் துதிக்கணும். चांगलं तोंड उघडून நல்லா स्तुती केली ஜெபம் पाहिजे. பண்ணணும். चांगली प्रार्थना केली நல்லா पाहिजे. கூப்பிடணும். चांगला धावा केला கர்த்தருக்காக पाहिजे. காத்திருக்கணும். देवाची प्रतीक्षा केली पाहिजे. சோதனை இந்த குஷ்டவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். तो बोलवीतच होता சோதனை देवाची பாத்திமே प्रतीक्षा. கூட்டிகிட்டே இருக்கிறான். பாத்திமே குஷ்டரோகி भारत जो कुष्ठरोगी கூப்பிட்டுட்டே இருக்கிறான். तो त्याचा धावाच करीत होता. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூப்பிட்டுட்டே இருக்கணும். तो आपल्या जीवनात आपण So, त्याची कातगडे धावाच இருக்கணும். केला पाहिजे, प्रतीक्षा केली पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அவரை नावाची நோக்கி महिमा. ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். तो असं प्रमाणे प्रार्थना केलीच காலையில் पाहिजे. ஜெபம் பண்ணணும். प्रार्थना करायची. மத்தியானத்தில் ஜெபம் பண்ணணும். மத்தியானத்தில் ஜெபம் பண்ணணும். दुपारच्या वेळेला प्रार्थना இரவு करायची. நேரத்தில் ஜெபம் பண்ணணும். संध्याकाळच्या वेळेला प्रार्थना சோதனை करायची. பகல வேலையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும்.
दिवसामध्ये पण பல प्रार्थना केली ஜெபம் पाहिजे. பண்ணிட்டே இருக்கணும். प्रार्थना केलीच पाहिजे. அந்த பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ணணும். लेकरासाठी प्रार्थना केली பிள்ளைகளை पाहिजे. விசாரித்து ஜெபம் பண்ணணும். लेकरासाठी प्रार्थना केली पाहिजे. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். पवित्र परमेश्वराच्या नावाची அப்போ महिमा நம்முடைய ஜீவித்திலே आपल्या இந்த जीवनामध्ये பலனை பெற்றுக்கொள்ள सामर्थ्य प्राप्त நான் करण्यासाठी வாழ்க்கையில आपल्या जीवनात சோதனை துதிக்கணும், स्तुती करायची, ஜெபிக்கணும், प्रार्थना करावी, கூப்பிடணும், धावा करायचा, காத்திருக்கணும். प्रतीक्षा करावी. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். अजून एक நியாயாதிபதி புஸ்தகத்துல शास्त्रीयचं पुस्तक சோதனம் 16ஆம் அதிகாரத்துல 11वा अधिकार சோதனம் 5வது வசனத்தை வாசிப்போமானா 5व वचन वाचलं तर அங்கே त्या ठिकाणी ஆண்டவராகிய தேவன் प्रभू परमेश्वर சோதரம் சோதரம் அங்கே ஒரு குடும்பத்தை கத்த சொல்லுவதை பார்க்க முடியும். त्या कुटुंबामध्ये परमेश्वर काय बोलत आहे आपण அங்கே पाहू ஒரு शकतो. மனுஷனை எங்கே ஆண்டு தெரிந்து கொள்ளுகிறார். त्या ठिकाणी एका मनुष्याला प्रभू निवडीत आहे. ஹல்லேலூயா. हालेलुया. சோதரம் 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போதோ 16वा अधिकार 5व वचन அவனில் சோதரம் அவ்விடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய் நீர் तेव्हा அவனை फिलिस्त्याचे सरदार त्या நீ அவரை सेनेकडे जाऊन நயம் பண்ணி त्यांना त्याचा न्याय देऊन அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றான். ते आपल्याला महा वर्चस्व केले आहे. நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினால் அவனை மேற்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். आपल्याला जेरीस आणण्यासाठी आम्ही काय करावं. அப்பொழுது தாய் त्यावेळेला ஒவ்வொருவரும் प्रत्येक जण அப்பொழுது நாங்கள் त्यावेळेला आम्ही ஒவ்வொருவரும் प्रत्येक जण 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்று உடன்பட்டு கொண்டார்கள். चांदीचे शिक्के देऊ म्हणून म्हटले. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ சிம்சனுடைய பலன் எதனால வருகிறது शिमशोनाचं सामर्थ्य कशामध्ये आहे என்று சில கூலியால் வந்து கேட்கிறான். काही लोक येऊन विचारतात. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அப்ப नावाची இந்த महिमा. நாட்களில் இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு या दिवसात हे सामर्थ्य நாம் प्राप्त करण्यासाठी காத்திருக்கணும், आपण प्रतीक्षा करावी, கூப்பிடணும், दावा करावा, ஜெபிக்கணும், प्रार्थना करावी, துதிக்கணும். स्तुती करावी. ஹல்லேலூயா. हालेलुया. 5வது 5व பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழணும். प्रतिष्ठा होणारे जीवन जगावं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची பிரதிஷ்டை महिमा. பண்ணப்பட்ட வாழ்க்கை प्रतिष्ठेचं जीवन असावं. சோத்திரம் நம்ம வாழ்க்கை இருக்குதா? आपल्या जीवनात आहे का? ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு டெடிகேட் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கணும். असं प्रतिष्ठेचं जीवन असावं. டெடிகேட் மீறக்கூடாது, हे प्रतिष्ठा न विसरावी. உடன்படிக்கை மீறக்கூடாது. प्रतिष्ठा न विसरावी. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. அப்போ நாள் நம்ம அதை மீறி நடப்போமானால் अशा प्रकारचं जीवन जगल्यावर கர்த்தருடைய ஆசத்தை இழந்து போவோம். परमेश्वराचा आशीर्वादाला ஆகிய हरवू. சீஷர்கள் சில இழந்து போட்டார்கள். म्हणून शिष्य लोकांनी ते जीवन அதை हरवलं. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பிற கொரிந்தியர் பகுதியிலே करीत पत्रामध्ये அநேக वाचलं. சிஷ்யர் இழந்து போனார்கள், अनेक शिष्य लोकांनी हरवलं. ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், आशीर्वादाला हरवून நன்மைகளை இழந்து போனார்கள். भलाईला हरवून बसले. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा. ஆகினாலே म्हणून நாம் டெடிகேட் பண்ண வாழ்க்கை வாழணும். आपण प्रतिष्ठेचं जीवन जगलं டெடிகேட் पाहिजे. பண்ண ஜீவிக்கணும். प्रतिष्ठेचं जीवन जगलं சோதனை पाहिजे. இன்னைக்கு டெடிகேட் பண்ணது எப்படி இருக்குதா? आपण प्रतिष्ठेचं जीवन आहे का? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? प्रतिष्ठेचं जीवन जगत आहो சற்று का? சிந்தித்து பார்த்து याचा थोडा विचार நம்முடைய करू. வாழ்க்கையில குறைகளை மாற்றி आपल्या जीवनामध्ये ஒவ்வொரு कमीपणा बघू. நாளும் தேவ பலத்தால் நிரப்பப்படும். प्रत्येक दिवशी देवाचं सामर्थ्य प्राप्त केलं தேவனுடைய पाहिजे. பலத்தால் நிரப்பப்படணும். देवाच्या सामर्थ्याने உலக भरलं पाहिजे. பலத்தால் அல்ல, जगाच्या सामर्थ्याने மாம்ச नव्हे, பலத்தால் அல்ல, शारीरिक बलाने சோதனை नव्हे, தேவ பலத்தால் நிரப்பப்படுகிற देवाच्या போது सामर्थ्याने भरल्यावर சத்துருவை மேற்கொள்ள முடியும். शत्रूला जिंकू शकतो. ஆவிக்கு விரோதமாக போராடுகிற காரியங்களை, आत्मिक जीवनाच्या द्वारे மாம்சத்துக்கு लढणारं விரோதமாக कार्य, போராடுகிற காரியங்களை शारीरिक जीवनाविषयी நாம் लढणारं कार्य மேற்கொள்ள முடியும். आपण जिंकू शकतो. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची சோத்திரம். महिमा. 6வதாக பார்க்கிற போதோ 6व जे आहे 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல दुसरं तिमुथेचं पत्र, சோத்திரம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல दुसरं तिमुथेचं पत्र 4वा अधिकार 17வது வசனத்தை வாசிப்போமானால் 17व वचन அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. त्या ठिकाणी लिहिलेलं आहे. பரிசுத்த பவுல் சொல்றார், சோத்திரம் பரிசுத்த பவுல் சொல்றாரு, पवित्र पौलुस நான் முதல் விசை உத்தரவு சொல்ல माझ्या पहिल्या जवाबाच्या वेळेस 17வது வசனத்தை வாசிக்கும் போதோ 17व वचन கர்த்தரே எனக்கு துணையா நின்று प्रभू माझ्याजवळ उभा என்னால राहिला. பிரசங்க நிறைவேறுவதற்கும் माझ्याकडून घोषणा पूर्ण பிரஜாதி होण्यावर எல்லாரும் கேட்கிறதற்கும் सर्व परराष्ट्रीय என்னை பலப்படுத்தினார். त्याने मला शक्ती दिली. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு பயப்படுதலோ परमेश्वराला भिणारे சோத்திரம் भीती என்னை பலப்படுத்தினார். मला त्याने शक्ती दिली. அதனால
म्हणून சிங்கத்தின் வாயிலிருந்து सिंहाच्या जबड्यातून நான் ரட்சிக்கப்பட்டேன். मी मुक्त झालो. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கர்த்தர் கூட இருக்கணும். परमेश्वर आपल्या बरोबर असला சுத்த पाहिजे. பவுல் கர்த்தர் கூட இருந்தபடியினால पवित्र पौलाच्या நான் परमेश्वर பலப்பட்டேன் संगती होता. பலப்பட்டேன் मी शक्ती मिळाली, मला பலப்பட்டேன் सामर्थ्य दिलं. பலப்பட்டேன். मी सामर्थ्य प्राप्त ஹல்லேலூயா. केलं. हालेलुया. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார். सिंहाच्या जबड्यातून मला मुक्ती சிங்கத்தை दिली. ஜெயிக்க, सिंहाला जिंकण्यासाठी, சிங்கக்கிரிகளை ஜெயிக்க, सिंहाला जिंकण्यासाठी, சிங்கத்தின் அனுபவத்தை ஜெயிக்க सिंहाला जिंकण्यासाठी எல்லா வாழ்க்கையில கர்த்தர் சோதர வாழ்க்கை ஜீவித்து தந்தார். त्यांच्या जीवनामध्ये परमेश्वराने शक्ती அவன் दिली. டெடிகேட் பண்ண வாழ்க்கை இல்லை என்றால், असं प्रतिष्ठेचं जीवन பிரதிஷ்டை नसलं तर, பண்ணப்பட்ட வாழ்க்கை இல்லை என்றால் प्रतिष्ठेचं जीवन नसलं நாம் तर தோல்வியை தான் பார்க்க முடியும், आपल्या जीवनात हारच இழப்பை தான் பார்க்க முடியும். हारच पाहू शकतो. சோதர அநேக மக்கள் பார்க்கலாம், अनेक लोकांना पाहू शकतो. சிம்சோனை பார்க்கலாம். सिमसोनाला पाहतो. சோதர வாழ்க்கையில டெடிகேட் பண்ண வாழ்க்கை இல்லாதபடினால प्रतिष्ठेचं जीवन அநேக असल्यामुळे ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டார். अनेक आशीर्वादाला हरवून बसला. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र नावाची महिमा ஆகையினால हो. म्हणून சோதர இந்த 6 அனுபவம் हे 6 अनुभव நம்முடைய வாழ்க்கையிலே आपल्या जीवनात தெய்வ அபிஷேகத்தை देवाच्या अभिषेक நிரப்புவதற்கு காரணமா இருக்கு. भरण्यासाठी कारण आहेत. இருக்குதா? आहेत का? 7 காரியங்கள் இருக்கிறது, 6 காரியங்கள் இருக்கிறதா? 6 कार्य आहेत का? ஆராய்ந்து பாருங்க. याचा ஒரு विचार தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு देवाचं सामर्थ्य प्राप्त நாம் करण्यासाठी காத்திருக்கணும், आपण प्रतीक्षा தோத்து நோக்கி करावी, கூப்பிடணும். याचा दावा करावा. தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு देवाचं सामर्थ्य प्राप्त அவர் करण्यासाठी சன்னையில ஜெபிக்கணும், आपल्या देवाच्या समोर சமூகத்தை प्रार्थना करावी, துதிக்கணும். त्याच्या समोर स्तुती करावी. ஹல்லேலூயா. हालेलुया. டெடிகேட் பண்ண வாழ்க்கை வாழணும். प्रतिष्ठेचं जीवन जगावं. ஹல்லேலூயா. हालेलुया. சோதர அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது दुसरे लिहिले சோதர பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. प्रतिष्ठे करणारं जीवन. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वराच्या पवित्र அப்ப नावाची இந்த महिमा வாழ்க்கையெல்லாம் இருக்கிறதா? या जीवनात आपल्या आहे का? ஆராய்ந்து பார். याचा स्वतः विचार ஆராய்ந்து करून பாருங்க. पाहू. विचार करून पाहू. சோத்து 7வது பார்க்கிற போதோ 7 आपण அங்கே पाहिल्यावर சொல்லப்பட்டு இருக்கிறது त्या ठिकाणी लिहिलं आहे. சோத்திரம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே पहिलं करीत करास पत्र 1ஆம் அதிகாரம் पहिला वाचिका 18வது வசனத்தை வாசிப்போமானால் 18व वचन அங்கே சொல்லப்படுவது, त्या ठिकाणी लिहिलं आहे. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ उद्धार அது झालेले आपणास தேவபலனாக இருக்கிறது. ते देवाचं सामर्थ्य आहे. ரட்சிப்பு, उद्धार ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் तारण प्राप्त होणारे தேவ लेकरं பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். देवाचं सामर्थ्य प्राप्त करू அப்ப 7 காரியத்தை யோசித்து பார். 7 कार्य याचा विचार ரட்சிப்பு இருக்கா? करू. उद्धार आहे का? சோத்திரம் டெடிகேட் இருக்கா? प्रतिष्ठेचं வாழ்க்கை जीवन आहे சோத்திரம் का? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறாரா? आपल्या जीवनात परमेश्वर संख्या आहे का? சோத்திரம் துதிக்கிறவனா இருக்கிறேனா? स्तुतीचं जीवन आहे का? ஜெபிக்கிறவனா இருக்கிறேனா? प्रार्थनेचं जीवन आहे का? கூப்பிடுகிறவனா இருக்கிறேனா? धावा करणारं जीवन आहे का? காத்திருக்கிறவனா இருக்கிறேனா? प्रतीक्षा करणारं जीवन இந்த आहे 7 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் 7 अनुभव आपल्या जीवनात असले तर ஒவ்வொரு நாளும் प्रत्येक दिवशी கர்த்தர் நம்ம परमेश्वर அவருடைய आपल्याला பலத்தால் இடை கட்டிக்கிட்டே இருப்பார். त्याच्या सामर्थ्याने भरीत राहील. இதுல 1 2 இல்ல ह्याच्यात 1 2 जर கர்த்தர் இடை नसलं கட்ட முடியாது. परमेश्वर भरू शकत नाही. எப்பனா ஒருக்கா வரும், कधीतरी एकदा இந்த येईल, மழை ஊத்துற மாதிரி வரும். कधीतरी एकदा येईल. அதனால ஆயத்தமா இருந்து பெற்றுக்கொண்டால் ஓகே. म्हणून तयार राहून जर प्राप्त केलं तर அப்படி நாள் ठीक आहे. யோசித்து பார்த்து म्हणून याचा विचार சிந்தித்து करून பார்த்து याचा विचार நம்முடைய करून வாழ்க்கையில आपल्या जीवनात சோதி இருந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில परमेश्वराच्या लेकरा जीवनात தேவ பலனை இழந்து போகாதபடி देवाचं सामर्थ्य தேவ हरवू பலனை नये. பெற்றுக்கொள்வதற்கு देवाचं सामर्थ्य प्राप्त இந்த 7 करण्यासाठी காரியங்கள் இருக்கிறதா? 7 कार्य आपल्या जीवनात आहेत நமக்குள்ளும் தேவ மக்களுக்குள்ளும் का? आपल्यामध्ये देवाच्या சோதனை लेकरामध्ये இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து आहेत का असा याचा विचार சரிபடுத்திக் करू. கொள்வோம். याला ठीक करू. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. प्रभू आशीर्वाद करे. எல்லாரும் அப்படி கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு सगळे आपण गुडघे टेकू. எல்லாம் சோதனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். सगळे स्तुती करून प्रार्थना करू. நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 நல்லதுக்கு பண்ணே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, அவருடைய கிருபை 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 கிருபிக்கா சோத்திரம் கிருபிக்கா சோத்திரம் கிருபிக்கா சோத்திரம் கிருபிக்கா சோத்திரம் கிருபிக்கா சோத்திரம் கிருபிக்கா சோத்திரம் நல்ல திகப்பனே சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம். தகப்பனே சோத்திரம். என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் வந்தனாவியா. என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போம் வந்தனாவியா. நீகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பல
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே என்று நிரப்பும் உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே என்று நிரப்பும் உந்தன் ஆவியா தீர்த்தரவாளன் பரிசுத்த ஆவி தீர்த்திட வாருமே தீர்த்தரவாளன் பரிசுத்த ஆவி தீர்த்திட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்போ ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்போ ஆவியே வாருமே நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம் உந்தன் ஆவியா என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம் உந்தன் ஆவியா வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லரே வாருமே வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லரே வாருமே கனிகளா நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே கனிகளா நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம் உந்தன் ஆவியா என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம் உந்தன் ஆவியா என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே என்று நிரப்போம் உந்தன் ஆவியா அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் 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 எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற போது परमेश्वर के चरणों में इंतजार करते समय பலன் அடைந்து आप बलवंत होकर கடைசி வரைக்கும் சாட்சியா இருங்க आप अंत तक गवाही बनकर रहो கடைசி நாட்களிலே इस अंतिम दिनों में பலன் அடைய हम बलवंत पाना है தேவ பலத்தால் நிரப்பப்பட வேண்டும் और परमेश्वर के बल से भरना है நிரப்பப்படுவதற்கு परमेश्वर के बल से भरे जाने के கால लिए பரிசுத்தவான் நிரப்பப்பட்டார்கள் उस दिनों में पवित्र लोग भरे गए थे நிரப்பப்படுவதற்கு उस प्रकार भरे जाने के लिए காத்திருக்க வேண்டும் उनके चरणों में इंतजार करना है சமூகத்திலே கூப்பிட வேண்டும் और उनके सम्मुख से उन्हें पुकारना है ஜெபிக்க வேண்டும் और प्रार्थना करना है துதிக்க வேண்டும் और उन्हें स्तुति करना है டெடிகேட் பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழ और வேண்டும் एक अर्पण किया हुआ जीवन जीना கர்த்தர் है கூட இருக்கணும் और परमेश्वर संग रहना है பலனா இருக்கணும் और उद्धार ही हमारा बल ரட்சிக்கப்பட்ட है வாழ்க்கை இருக்கணும் और उद्धार भरा हुआ जीवन रहना है அனுபவம் இருக்குமானா ये 7 प्रकार के अनुभव होते समय ஒவ்வொரு நாளும் हमारे जीवन प्रत्येक समय பலத்தால நிரப்பி परमेश्वर अपने बल से भरकर ஆசீர்வதிக்க போதுமானவரா वो இருக்கிறார் हमें आशीर्वाद करने के लिए काफी है எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் इसके सब परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर துதிக்கிறோம் हम धन्यवाद की स्तुति ஆண்டவராகிய करते हैं தேவன் தாமே प्रभु परमेश्वर இந்த ही நாளிலே इस दिनों में பாதத்தில் அமர்ந்திருந்து आपके चरणों में தேவ इंतजार कर பலத்தால் நிரப்பப்பட परमेश्वर के बल से भरे जाने के लिए அனுக்கிரகம் பண்ணும் हर एक को अब अनुग्रह அதிகமாய் कीजिए காத்திருக்க अधिकता से इंतजार அதிகமாய் करने के लिए கூப்பிட अधिकता से पुकारने के அதிகமாய் लिए ஜெபிக்க अधिकता से प्रार्थना करने அதிகமாய் के लिए துதிக்க अधिकता से स्तुति करने के लिए அதிகமாய் சமூகத்திலே अधिकता से आपके चरणों டெடிகேட் में பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழ एक अर्पण किया हुआ जीवन जीने के लिए அதிகமாய் சமூகத்திலே अधिकता से आपके எங்கள் चरणों में வாழ்க்கை ஜீவித்திலே हमारे நீர் जीवन में எங்களோடு கூட இருக்கணும் आप हमारे संग रहना है அதிகமாய் अधिकता से ரட்சிப்பினால் வருகிற பலனை और பெற்றுக்கொள்ள उद्धार के द्वारा आने वाले बल को पाने के लिए அனுக்கிரகம் பண்ணும் हर एक को अब अनुग्रह யாவரையும் कीजिए ஆசீர்வதியும் हर एक को புதிய आशीर्वाद कीजिए பலத்தாலே नए बल புதிய से கிருபையினாலே नए अनुग्रह நிரப்பி से आप भर कर அபிஷேகித்து अभिषेक कर कर ஆசீர்வதிப்பீராக आशीर्वाद कीजिए தொடர்ந்து யாவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் और लगातार प्रत्येक लोग को रक्षा இயேசுவின் कीजिए நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता ஆமென் ஆமென். ஆமென் ஆத்மாவே கர்த்தரேஸ் முழுலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரேஸ் சகல மறவாதே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் சோதரம்